அனைவருக்கும் நமஸ்காரம். டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். அன்பர்கள் அனைவரையும் இப்பதிவின் மூலமாக திரும்ப சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் தமிழகத்திலே இதுவரை அநேகர் கண்டிராத நம்மளுடைய அனைத்து கெட்ட விதிகளையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஓடைப்பட்டி கிராமத்தில் ஒரு அற்புதமான வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் உள்ளது. இக்கோவிலானது 1982ஆம் ஆண்டு இந்த கிராம மக்களின் பெரும் முயற்சியினால் திருப்பணிகள் நடைபெற்றது. இக்கோவிலின் விசேஷம் என்னவென்றால், நம்மளுடைய எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், முன்ஜென்ம பாவம், முன்ஜென்ம தோஷம், நவக்கிரக தோஷங்கள், ஜாதகத்தில் ராகு, கேது, செவ்வாய் போன்ற பிரச்சனைகள், செய்வன பிரச்சனைகள், மாந்திரிக பிரச்சனைகள், எதிரிகளின் தொல்லை, கடன் பிரச்சனை, வழக்கு விசாரணை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது போன்ற அநேக பிரச்சனைகளுக்கு உடனடியாக இத்தலத்திலே தீர்வு கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு விதர்ப்ப நாட்டை ஆண்டு வந்த மன்னன் ஒருவன் மிகவும் கொடுமைப்படுத்தி கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வந்தான். அம்மன்னனுக்கு துணையாக ஒரு அமைச்சரும் இருந்தான். இப்பொழுது கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாத சில சுமங்கலி பெண்கள் அந்த மன்னர் மற்றும் அமைச்சருக்கு, இனி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் கொன்று சாவீர்கள் என்று சாபமிடுகிறார்கள். அந்த சாபம் அவர்களுக்கு பலித்து இருவரும் கீரியும் பாம்புவுமாகவும் காகம் ஹந்தையுமாகவும் நாயும் பூனையுமாகவும் பிறவி எடுக்கிறார்கள். இவர்களுக்கு மோட்சகதி ஏற்படவே இல்லை. அடுத்தடுத்து பிறவிகள் தொடர்ந்தன. கடைசியாக பல 100 வருடங்களுக்கு முன் இவ்வூரில் இருவரும் வேடனும் ராட்சசனுமாக பிறவி எடுத்தனர். ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு கடைசியாக ராட்சசனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள வேடன் இந்த வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் அருகே ஓடி வருகிறான். அங்குள்ள அந்த வன்னி மரத்தில் ஏறிக்கொள்கிறான். அதை கண்ட ராட்சசனும் வேடனை கொள்ள வன்னி மரத்தில் ஏறுகின்றான். அப்பொழுது இவர்களின் கைகள் பட்டு வன்னி மரத்தில் இருந்த இலைகள் விநாயகப் பெருமான் மேல் விழுந்து தானாகவே அர்ச்சனையாகப்பட்டது. கணமே இவர்களின் சாபம் நீங்கி மோட்சகதியை அடைந்தார் என்பது இந்த ஸ்தல வரலாறு. செய்த பாவத்திற்கு மோட்சத்தை அருளிய இந்த வன்னி மரத்தடி விநாயகர் நம்மளுடைய அனைத்து பாவதோஷங்களையும் நீக்கி எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நிம்மதியான பெருவாழ்வை அளிப்பார் என்பது சத்தியமே. பொதுவாக வன்னி மரத்திற்கு அதீத சக்தி உண்டு. வன்னி மரமும் ஒரு தேவதை என்பது புராணங்கள் கூறுகின்றன. மிகவும் உயிரோட்டமான வன்னி மரத்திடம் நாம் என்ன வேண்டினாலும் உடனே கிடைக்குமாம். அதே போல வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயக பெருமானுக்கு அதீத சக்தி உண்டு என்றும், நம் சுவாமியிடம் வேண்டியது உடனே நிறைவேறும் என்றும் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தியன்று விநாயக பெருமானுக்கு மஞ்சள் மற்றும் தேனை அபிஷேகத்திற்கு கொடுத்து 6 நெய்தீபங்கள் ஏற்றி 6 சங்கடஹர சதுர்த்திகளை கடைபிடித்து வந்தால் வேண்டியது வேண்டியபடி நடந்தே தீருமாம். அதேபோல் உங்கள் ஊரிலும் இதுபோன்ற சக்தி வாய்ந்த கோவில்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். ஓடைப்பட்டி வன்னி மரத்தடி விநாயக பெருமானின் அருளாசி பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும். இக்கோவிலின் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். தேவைப்படும் நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும். சிவாய நமஹ.